அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் டாப் ஸ்டோரிஸ். இன்றைய தினம் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் திகதி திங்கட்கிழமை. இன்றும் கூட நாட்டில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை ஒரு தொகுப்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். இன்றிலிருந்து இந்த நாட்டிலே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த முப்படை பாதுகாப்பு நீக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டுள்ள முப்படையினரையும் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டுள்ள முப்படையினரை நீக்கும் தீர்மானம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால விளக்கினார். இதன்படி இன்று முதல் போலீஸ் அதிகாரிகள் மாத்திரமே முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர். தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள போலீசாரின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டுள்ளதுடன் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக போதிய அளவு போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு 6 மாதங்களுக்கு ஒருமுறை மீளாய்வு செய்யப்படும் எனவும் அதற்கேற்ப பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்படும் எனவும் அரசாங்கம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் இருந்து கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று தமிழக அரசு அதிரடி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இலங்கையில் கைதாகியுள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக கச்சத்தீவை மீட்க வேண்டும் எனவும் திராவிட முன்னேற்ற கழகம் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியுள்ளது. அந்த கட்சியின் தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் நேற்று இடம்பெற்ற கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுகின்றமை மற்றும் அவர்களது படகுகள் பறிமுதல் செய்யப்படுகின்றமை என்பன அவர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. குறித்த மீனவர்களுக்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படுகின்றமையினால் இரு நாடுகளுக்கு இடையிலே நிலவும் நல்லுறவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் திராவிட முன்னேற்ற கழக செயற்குழு கவலை வெளியிட்டுள்ளது. இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இலங்கை ஜனாதிபதியுடன் இந்திய பிரதமருடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் கூட்டறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. அதில் மீனவர்கள் பிரச்சனையை மனிதாபிமானத்துடன் அணுகுவதற்கும் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை மூலம் மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கும் இலங்கை ஜனாதிபதி தமது முதல் பயணத்தின் போதே ஒப்புக்கொண்டுள்ளார். இது மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான சிறந்த ஆரம்பம் என குறித்த செயற்குழு கருதுவதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்திய பிரதமர் மற்றும் இலங்கை ஜனாதிபதி ஆகியோரின் பேச்சுவார்த்தையினை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு ஏதுவாக தமிழக மீனவர்களும் அவர்களது படகுகளும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். அத்துடன் தமிழக மீனவர்களின் பிரச்சனைக்கு விரைவாக தீர்வு காண்பதற்கு கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்திய மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி திராவிட முன்னேற்ற கழக செயற்குழுவில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடந்த பாராளுமன்ற தேர்தல் காலப்பகுதியிலே பலராலும் மெச்சி பாராட்டப்பட்ட ஒரு புத்தம் புது உறுப்பினராக என்பிபியின் பாராளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கொட்டகச்சியை சொல்லலாம். அவருடைய உரைகளை மெச்சி பாராட்டினார்கள். ஆனால் மிக அண்மையிலே அவருடைய ஒரு உரையை பார்க்கும் போது என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா என்று கேட்கும் அளவுக்கு அவருடைய பேச்சு மாறி இருக்கிறது. என்ன பேசி இருக்கிறார் இதோ பாருங்கள். ඕනම ඇත්තකදී වුණත් එය බොරුවක් කියලා කියන්න. ඕනම බොරුවකදී වුණත් ඒක ඇත්තක් කියලා කියන්න ඔබට අයිතිය තියෙනවා. உங்களுக்கு முழுமையான உரிமை உண்டு எந்த ஒரு உண்மையையும் பொய் என்று கூறுவதற்கு. அதேபோல் உங்களுக்கு முழுமையான உரிமை உண்டு எந்த ஒரு பொய்யையும் உண்மை என்று சொல்வதற்கு. அதே போன்று ஒருவர் அல்லது ஒரு நிறுவனம் ஏன் ஒரு அரசாங்கமாக கூட இருக்கலாம் ஒரு நல்லதை செய்யும் போது அதில் பிழை காண்பதற்கும் உங்களுக்கு அதிகாரம் உண்டு. அதே போன்று ஒரு தலைவர் ஒரு அரசாங்கம் பச்சை பிழையை செய்யும் போதும் கூட அது நல்லது என்று ஜால்ரா அடிப்பதற்கான உரிமையும் உங்களுக்கு உண்டு. நிலந்தி என்ன சொல்ல வருகிறார்? முடிந்தால் கமெண்ட் பகுதியிலே சொல்லுங்கள். குவைத் நாட்டுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு குவைத் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. தி ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் என்ற விருதை குவைத் மன்னர் ஷேக் மெஷால் அல் அஹமத் அல் ஜெபர் அல் சபாஹ் என்று பிரதமர் மோடிக்கு வழங்கி கௌரவித்தார். கடந்த 1947ஆம் ஆண்டு முதல் தெரிவு செய்யப்பட்ட உலக தலைவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. குவைத் நாட்டின் மன்னரின் அழைப்பின் பேரில் 2 நாள் பயணமாக பிரதமர் மோடி அங்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். இந்த விஜயத்தை பயனுடைய தாக்கும் வகையில் பல்வேறு உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளில் பிரதமர் மோடி ஈடுபட்டு வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சவுதி நாட்டின் புகழ்பெற்ற இமாம்களில் ஒருவரான சாத் நோமானி அவர்கள் காத்தாங்குடிக்கு வருகை தர உள்ளார். சவுதி அரேபியாவின் புகழ்பெற்ற இமாம் ஷேக் காரி முகமது சாத் நோமானி எதிர்வரும் 27ஆம் திகதி
வெள்ளிக்கிழமை காத்தான்குடி, ஏறாவூர் மற்றும் ஓட்டமாவடி போன்ற பிரதேசங்களுக்கு வருகை தர உள்ளதுடன் காத்தான்குடி அல் அக்ஸா பள்ளிவாயலில் குத்பா உரையினையும் ஜமாஅத் தொழுகையையும் நடாத்த உள்ளார். மேலும் ஏறாவூர் ஓட்டுப்பள்ளி ஜும்மா பள்ளிவாயலில் மக்ரிப் தொழுகையினையும், வாழைச்சேனை முஹையத்தீன் ஜும்மா பள்ளிவாயலில் இஷா தொழுகையினையும் நிகழ்த்த உள்ளார். அவர் சவுதி அரேபியா மக்கா ஹரம் ஷரீஃபின் இமாம் அஷேக் அப்துல் ரஹ்மான் சுதைஸ் அவர்களின் குரல் உட்பட பல இமாம்களின் குரலில் குர்ஆனை ஓதக்கூடிய ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى. பாடசாலை ஆரம்பம் தொடர்பில் விசேட அறிவித்தல் வெளியாகி இருக்கிறது. அரச மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் 3ஆம் தவணையின் 2ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. பாடசாலைகளின் 3ஆம் தவணையின் 2ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகளை எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து பாடசாலைகளினதும் 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் 24ஆம் தேதியுடன் நிறைவடையும் எனவும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதைகளிலே நாங்கள் பயணிக்கும் போது பாதை ஒழுங்குகள், வாகனங்களை எப்படி நாங்கள் செலுத்த வேண்டும், எப்போது நாங்கள் நிறுத்த வேண்டும் என்பதனை நாங்கள் நன்கறிந்திருக்க வேண்டும். அதே போன்று போலீஸ் அதிகாரிகளும் வாகன ஓட்டுநர்களை நிறுத்தும் போது எப்படி நிறுத்த வேண்டும் என்பதற்கான சட்டதிட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையிலே போலீஸ் அதிகாரிகள் ஒளிந்து நின்று வாகனங்களை நிறுத்துவதுதான் அதிகமான இடங்களிலே நடைபெறுகின்றன, திருடர்களை பிடிப்பதை போன்று. இன்று ஜாயல பகுதியிலே அப்படி ஒரு சம்பவம் நடைபெற ஒரு துணிச்சல் உள்ள இளைஞன் அந்த போலீஸ் அதிகாரிகளுடைய செயல்களை கடுமையாக விமர்சித்து ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கின்றார். அந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதுடன் இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. ජායල ඉස්සර කල්වාරික තිබුණේ මේ අපි දන්නවා සාමාන්‍යයෙන් දඩකොලයක් ලියනකොට පොලිසිය මහත්තුරු ඉන්න ඕනේ එලිපිට පේන්න. දැන් මේ මහත්තුරු මෙහෙම ඇතුලේ හැංගිලා ඉඳලා තමයි එළියට එන්නේ මේ. මෙහෙම ඉඳලා තමයි එළියට එන්නේ මේ. මේ මහත්තුරු අපි දන්නේ පොලිසියෙන් ඉන්නවද කියලාවත් නේ. මෙහෙම ඔන්න දැන් බයිසිකල් එනවනේ. මේගොල්ලෝ අස්සේ ඉඳලා එන්නේ බොග්ගාල මෙහෙම අස්සේ ඉඳලා. ඉතින් දැන් ඔය එළියට ආවේ මම දන්නේ නැහැ මෙතරම් පොලිසියෙන් ඉන්නවයි කියලා මෙතන. මම මේ මහත්තුරුත් එක්ක පුද්ගලික අමනාපයක් නැහැ මගේ. නමුත් අපි සාමාන්‍යයෙන් මේ මිනිස්සුන්ගේ රාජකාරියත් මේ මිනිස්සු කරන්න ඕනේ අපිත් විනානුකූලව යන්න ඕනේ. නමුත් වෙන්නේ දැන් මේගොල්ලෝ ඉන්නව අස්සකට වෙලා මෙහෙම මේ තියෙන අපි මේ ඉන්නේ මේ තියෙන්නේ මේගොල්ලෝ ඉන්නවා මේ අස්සට වෙලා ඒගොල්ලෝ අස්සට වෙලා ඉඳලා අපි එනකොට මේ එළියට පුග්ගලා පයින්නවා. අපි ඉතින් මේ ක්‍රමේ වෙනස් කරොත් දැන් හැංගිලා ඉඳලා වගේ පුග්ගලා එළියට එනකොට අපි දන්නේ නැහැ පොලිසියෙන් ඉන්නවයි කියලා. මං හිතන්නේ මේ මහතුරු ඉන්නට නෙමෙයි මම මේ කියන්නේ. අබදාරි ගහක් යටට හරි කොහෙට හරි වෙලා හැංගිලා ඉඳලා එකපාරට එළියට එනවා. මම හිතන්නේ ඒක අපේ ජායල පොලිසිය ඔහයිසි මහත්තයාත් දැනුවත් වෙලා මුළු රටේම පොලිස්පති කෙනෙක් ඇද එයාත් දැනුවත් වෙලා මේ ක්‍රමය වෙනස් කරමු අපි. එතකොට මේ මහත්තුරුන්ටත් හොඳයි අපිටත් හොඳයි නේද? සාමාන්‍ය පොලිසිය මහත්තිය පේන්න හිටියනම් හොඳ නේ. මම හිතන්නේ ඔබතුමාලත් මම හිතන්නේ ඒකට එකඟ ඇති. අපි ඇත්තටම පොඩ්ඩක් හොඳක් හරි හිතනවනේ මොනවා වුණත් මේ පොලිසිය මහත්තුරු ඉන්නවයි කියලා ඉස්සරහට හරි හොඳයිනේ. මං හරිනේ. පොඩ්ඩක් හැංගිලා ඉන්නේ නැතුව එළියට ඇවිල්ලාම හිටියනම් හොඳයි කියලා මම යෝජනා කරනවා. ස්තුතියි. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.